அவன் டூ வீலரை எடுத்து எங்கள் தலைவர் வர்ற வாகனத்தை பார்ப்பான். நான் அதை பார்க்குற இதே காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் தலைவர் வர்ற வாகனத்தை பார்த்துட்டு சைரன் ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான செய்தி. சைரன் ஒலி வந்துக்கிட்டே இருக்குது. வரிசையாக கார் வருது. எங்கள் தலைவர் காரு மூவ் ஆகுது. பின்னாடியே எல்லா காரும் மூவ் ஆகுது. இதை பார்க்குறான் சார். அவன் பேர் ராஜீவ்காந்தி. அந்த ஆள் அவன் பார்த்துட்டு, சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சைரன் வச்ச வண்டி வருது, வரிசையாக வண்டி வருதுன்னா நீங்கள் டூ வீலரில் வந்து போகிறீங்க. அப்போ தான் வண்டி எடுக்கிறீங்க நீங்கள். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒதுங்கி நிற்பீங்க. கார் போன பிறகு போவீங்க. இல்லை இது அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு விட்டுன்னு போயிடுவீங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது ரோடு. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தலைவர் வாகனம் வந்து வர்றதுக்கு முன்னாடி ரோடு ஃபுல்லாகவே வேக்கண்டாக இருக்குது, காலியாக தான் இருக்குது. என்எஸ்சி போஸ் ரோடு. அது டிராஃபிக் இருக்குது, முன்னாடி போக முடியலன்னா கூட நீங்கள் மெதுவாக போகலாம். ரோடு காலியாக இருக்குது. நீ எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்கணும்ல. அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கள் தலைவர் வர இப்படி கார் வருதுன்னா இவன் உள்ளே வந்து காரை பார்க்குறான் சார். காரை பார்த்துட்டு இதுதான் கார் அப்படின்னு சொன்னால் அவன் வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து காரை பார்த்துட்டே எடுக்கிறான். எடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது, இப்படியே போயிருக்கலாம். அவன் அப்படி மெதுவாக போய் அந்த வண்டிக்கு முன்னாடி போய் அப்படி வண்டி இடைமுறைச்சி ஸ்லோ பண்ணுறான். டூ வீலரை ஸ்லோ பண்ணி ரொம்ப மெதுவாக ஸ்லோ பண்ணிட்டு போகிறான். திட்டமிட்டு வேணும்னே வன்மத்தோட ஸ்லோ பண்ணிட்டு போகிறான். ஒரு 50 மீட்டரில் உங்களுக்கு பார் கவுன்சில், அதுக்கு எதிர ஸ்பீட் பிரேக் இருக்குது. அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி, ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி நிற்கிறான் சார். அவன் இறங்கி ஸ்லோ பண்ணுறான். ஸ்லோ பண்ணி நிறுத்துகிறான். அப்போ எங்கள் வண்டி, தலைவர் போகிற வண்டி ஸ்பீடு பிரேக்கோட ஒரு மோட்டில் ஏறி லைட்டாக இறங்கி அவனை நோக்கி ஆரன் அடிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஆரன் இல்லை, லைட்டாக ஆரன் அடிக்கிறாங்க. உடனே இவன் வந்து பிரச்சனை பண்ணணும் வன்மத்தோடு தானே இவன் செய்கிறான். அதை உடனே இல்லை, வண்டியில் நிறுத்திக்கிட்டு திடீர்னு திருப்பி கத்துறான். கத்தும்போது காலை வந்து ஊன்றான். அந்த ஊன்றது கொஞ்சம் அப்படி லைட்டாக தாண்டி ஊனுவான். இந்த இடத்த தான் மோதனுச்சுங்கிறாங்க. அப்பட்டமான பொய். எங்கள் தலைவருடைய வாகனத்துக்கும் இவனுடைய வாகனத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்ரு வந்து கேப் இருக்குது. ஒரு குறைந்தபட்சம் 1 மீட்ரு வந்து கேப் இருக்குது. ரைட்டுங்களா? ஓதிட்டு யாரை நோக்கி ஒரு வேளை எரிச்சலில் ஆரன் அடிக்கிறாங்கன்னு எரிச்சல் பட்டால் கூட, எரிச்சல் படுறதா வச்சுக்கலாம். யாரை நோக்கி சார் திட்டுவாங்க? யார் வண்டி ஓட்டிட்டு வராங்களோ அவங்கள டிரைவரை நோக்கி தானே திட்டுவாங்க. இவன் எங்கள் தலைவர் நோக்கி திட்டுறான்.